Hello everyone, இது பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல யூனிட் 2 ஓட 5th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அடுத்த டாபிக் கேசண்ட்ரா என்னன்னு பார்க்கலாம். இந்த கேசண்ட்ரா வந்து ஒரு முக்கியமான டாபிக், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கேசண்ட்ரா என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேசண்ட்ரா. அப்பாச்சி கேசண்ட்ரா இஸ் an ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் NoSQL டேட்டாபேஸ். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் NoSQL டேட்டாபேஸ்னு சொல்றாங்க. கேசண்ட்ரா இஸ் ஏ காலம்னார் NoSQL டேட்டாபேஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, காலம்னார் மாடல் பார்த்தோம். ஸோ அக்ரிகேட் மாடல்ஸ் பாக்குறப்ப காலம்னார் அதுல ஒரு டைப் பார்த்தோம். இந்த கேசண்ட்ரா வந்து ஒரு காலம்னார் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. A columnar database also called as column oriented database or wide column store. ஸோ இந்த columnar database ரெண்டு நேம் இருக்கு. காலம் ஓரியன்டட்னு சொல்லலாம், இல்ல ஒயிட் காலம் ஸ்டோர்னு சொல்லலாம். இதுல என்ன பண்ணுவாங்க, இஸ் ஏ டேட்டாபேஸ் that stores the values of each column together. ஸோ இதுல வந்து காலமா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ காலம்னார் மாடல்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம காலம்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ரோல மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு காலம் தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த ரோக்கு மட்டும் நான் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். இதான் காலம்னா டேட்டாபேஸ்ல பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்ப எனக்கு நேமு, ஏஜ், சிட்டி இது மாதிரி ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம், ஏஜ், சிட்டின்னு 3 காலம் இருக்கு. நான் எல்லா ரோலையுமே நேம் என்ன, ஏஜ் என்ன, சிட்டி என்னன்னு என்டர் பண்ணிட்டே வருவேன். ஸோ இப்படி என்டர் பண்ணிட்டே வரேன். எனக்கு ஒரு ரோல மட்டும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு டேட்டா இருக்கு. ஸோ ஃபோன் நம்பர்னு ஒரு டேட்டா ஒரு ரோக்கு மட்டும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோன் நம்பர்னு ஒரு காலம் ஆட் பண்ணி அந்த ரோல மட்டும் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மீதி உள்ள எல்லா ரோலையுமே இந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு ரோக்காக மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ காலம்ல உள்ள வேல்யூஸ் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான நேரத்துல தேவையான ரோக்கு மட்டும் ஒரு காலம் கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் காலம்னா டேட்டாபேஸ். காலமை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? Columnar databases are well suited for big data processing, business intelligence and business analytics. So இது எல்லாத்துக்குமே நம்ம columnar database தான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இதான் கேசண்ட்ராங்கிறது. கேசண்ட்ரா என்னது, ஒரு காலம்னார் டேட்டாபேஸ். அந்த காலம்னார் டேட்டாபேஸ்னா என்ன அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கேசண்ட்ராவோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் கேசண்ட்ராவோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ இப்படிதான் கேசண்ட்ராங்கிறது இருக்கும். இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஒரு 3 தான் இருக்கு. கமிட் லாக்னு ஒன்று இருக்கும், மெம் டேபிள் ஒன்று இருக்கும், எஸ்எஸ் டேபிள் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 3 மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டயக்ராம் ஈஸியா டிரா பண்ணிடலாம். நீங்க இதோட டெஃபினிஷன்ஸ் நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரைட் ஆப்ரேஷன் நடக்கு. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ அப்டேட் பண்றப்ப என்ன வேல்யூவா அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை இந்த கமிட்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். ஸோ கமிட்னா வேற ஒன்றுல ஒரு செக் பாயிண்ட் மாதிரி சேவ் பண்ணிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு ரைட் ஆப்ரேஷன் நடக்க நான் சேவ் பண்ணிட்டே வந்தேன்னா அதான் கமிட்னு சொல்றாங்க. ஸோ அந்த கமிட் பண்ண எல்லாமே, அந்த சேவ் பண்ண எல்லாத்தையுமே வச்சிருக்கிறது கமிட் லாக்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் கமிட் லாக்ங்கிறது. இந்த கமிட் லாக்ல உள்ள வேல்யூஸை நான் மெம் டேபிள் அப்படின்ட்டு ஒரு மெமரியில சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ மெம் டேபிள்ங்கிறது என்னோட கமிட் லாக்ல வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு மெமரி ஸ்பேஸ். இந்த மெம் டேபிள் எப்ப ஃபுல் ஆகுதோ, மெமரி ஸ்பேஸ் வந்து ஃபுல் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி ஃபுல் ஆகுறப்ப இந்த மெம் டேபிள் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இந்த எஸ்எஸ் டேபிள்ல மாத்தி வச்சுட்டு இந்த மெம் டேபிள நான் ஃப்ரீ பண்ணிப்பேன். இதுக்கு தான் எஸ்எஸ் டேபிள் யூஸ் பண்றாங்க. ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். எனக்கு ஒரு ரைட் ஆப்ரேஷன் நடக்க நான் அதை சேவ் பண்ணிட்டே வரேன். அப்படி சேவ் பண்றதுக்கு பேரு கமிட் லாக். ஸோ அடுத்து அந்த கமிட் லாக்ல உள்ள வேல்யூஸை நான் மெம் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். ஸோ மெம் டேபிள்ங்கிறது ஒரு மெமரி ஸ்பேஸ், அங்க ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். அந்த மெம் டேபிள் எப்போ ஃபுல் ஆகுது, அந்த மெமரி ஸ்பேஸ் ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மெம் டேபிள் உள்ள வேல்யூவை எஸ்எஸ் டேபிள் உனக்கு மாத்திட்டு அந்த மெம் டேபிள ஃப்ரீ பண்ணிடுவேன். எதுக்கு ஃப்ரீ பண்றேன்னா, நெக்ஸ்ட் எந்த ஒரு அப்டேட் நடந்தாலும் அதை கமிட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப அதை ஸ்டோர் பண்ணுங்கிறதுனால அந்த மெம் டேபிள ஃப்ரீ பண்ணிப்பேன். இதுதான் இந்த கேசண்ட்ராவோட ஆர்கிடெக்சர். ஸோ இப்படிதான் இது ஒர்க் ஆகும். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. இப்ப அதோட டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமிட் லாக். இன் கேசண்ட்ரா the commit log is a crash recovery mechanism. ஸோ எதுக்கு நம்ம கமிட் லாக் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ரிகவர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன வேல்யூலாம் அப்டேட் பண்ணிருக்கோங்கிறத நம்ம சேவ் பண்ணிட்டே வரோம். இதுக்காக தான் இந்த கமிட் லாக்னு யூஸ் பண்றாங்க. எவ்ரி ரைட் ஆப்ரேஷன் இஸ் ரிட்டன் டு த கமிட் லாக். ஸோ நம்ம எப்பெல்லாம் ரைட் ஆப்ரேஷன் நடக்கும் அப்ப எல்லாத்தையுமே நம்ம கமிட் லாக்ல சேவ் பண்ணிட்டே வந்துருவோம். இது கமிட் லாக். நெக்ஸ்ட் மெம் டேபிள். மெம் டேபிள் என்னன்னு பார்த்தோம். நம்ம கமிட் லாக்ல உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஒரு மெமரி ஸ்பேஸ். ஓகேவா? பாருங்க, a mem table is a memory resident data structure. ஸோ ஒரு மெமரி ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் கமிட் லாக் the data will be returned to the mem table. ஸோ இந்த கமிட் லாக்ல உள்ள டேட்டா எல்லாத்தையுமே நம்ம மெம் டேபிள்ல ரைட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இதான் மெம் டேபிள்ங்கிறது. நெக்ஸ்ட் எஸ்எஸ் டேபிள். எஸ்எஸ் டேபிள் எதுக்கு யூஸ் பண்றாங்க,
எப்போ மெம் டேபிளோட வேல்யூஸ் ஃபுல் ஆகுதோ, அந்த மெமரி ஸ்பேஸ் ஃபுல் ஆகுதோ, அப்போ அந்த மெம் டேபிளோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே எஸ்எஸ் டேபிளுக்கு மாற்றி வைப்பாங்க. அதுக்காக தான் இந்த எஸ்எஸ் டேபிள் யூஸ் பண்றாங்க. பாருங்க, when the commit log gets full, a flush is triggered and the contents of the mem table are written to a disk into one SS table data file. ஸோ நம்ம கமிட் லாக் ஃபுல் ஆயிடுச்சு, அந்த மெம் டேபிள் உள்ள கமிட் லாக் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெம் டேபிள் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையுமே எஸ்எஸ் டேபிள்ல ஒரு டிஸ்க்ல ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ மாத்தி வச்சிருவாங்க. ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ப்ராசஸ் மெம் டேபிள் இஸ் கிளியர்டு அண்ட் த கமிட் லாக் இஸ் ரீசைக்கிள்டு. ஸோ இது நடந்தக்கப்புறம் இப்படி மாத்தி வச்சக்கப்புறம் மெம் டேபிள கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ மெம் டேபிள் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா கமிட் லாக்ல ஸ்டோர் பண்ணிட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ தான் எஸ்எஸ் டேபிள்ங்கிறது. ஸோ இவ்வளவுதான் கேசண்ட்ரா ஆர்கிடெக்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதுதான். அடுத்து கேசண்ட்ரா டேட்டா மாடல். ஸோ ஒரு கேசண்ட்ரா மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டயக்ராம் பார்க்க பெருசா இருக்குன்னா இதுல ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளஸ்டர். கிளஸ்டர்னா என்னது? நோடு. ஸோ ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. அந்த சிஸ்டம்ல வந்து கீ ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த கீ ஸ்பேஸ் வந்து எத்தனை நாள் இருக்கலாம், அதனால தான் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டுக்க தேவையில்லை. ஸோ ஒரு கிளஸ்டருக்குள்ள ஒரு கீ ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இந்த கீ ஸ்பேஸுங்கிறது ஸ்கீமா மாதிரி. ஸோ ஒரு நம்ம டேட்டா வந்து இப்படிதான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றதுதான் கீ ஸ்பேஸுங்கிறது. ஸோ இந்த கீ ஸ்பேஸ், அந்த கீ ஸ்பேஸுக்குள்ள காலம் ஃபேமிலி. காலம் ஃபேமிலினா வேற ஒன்றும் இல்லை, டேபிள்ஸ். ஸோ நம்ம ஸ்கீமால என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் அந்த கீ ஸ்பேஸ்க்குள்ள டேபிள்ஸ் இருக்கும். இந்த டேபிள்ஸுமே எத்தனை நாள் இருந்துக்கலாம். ஸோ எத்தனை நாள் இருந்துக்கலாம்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, இங்க 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை, உங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ கீ ஸ்பேஸ்க்குள்ள காலம் ஃபேமிலின்னு இருக்கும். காலம் ஃபேமிலினா என்னது? டேபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டேபிள் என்ன இருக்கும்? ரோஸ், காலம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரோ கொடுத்துருக்காங்க. எதுக்கு ரோக்கு கீழே காலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு காலம் பேஸ்டு டேட்டா மாடல். ஸோ நம்ம காலம்ஸை பொறுத்து தான் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அதனால ரோக்கு கீழே காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள்ஸ்ல வந்து எத்தனை ரோலாம் இருந்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அடுத்து இந்த ஒவ்வொரு ரோக்குமே நிறைய காலம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், காலம் பேஸ்டு மாடல்ல ஏதாவது ஒரு ரோல மட்டும் எக்ஸ்ட்ராவா நம்ம காலம் தேவைப்பட்டா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் காலம்ஸுமே நம்ம எத்தனை நாள் இருந்துக்கலாம். இங்க 2 காலம் கொடுத்துருக்காங்க, இங்க 2 காலம் கொடுத்துருக்காங்க, இங்க மட்டும் 3 காலம் கொடுத்துருக்காங்க, இங்க 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம இஷ்டம் தான், எத்தனை காலம்னா நம்ம டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காலம்லயுமே நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். ஸோ இவ்வளவுதான் இந்த டேட்டா மாடல்ங்கிறது. ஸோ பார்க்க அந்த டயக்ராம் பார்க்க கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிளஸ்டர் இருக்கும், அந்த கிளஸ்டருக்குள்ள நம்ம ஒரு ஸ்கீமா டிஃபைன் பண்ணுவோம், அதாவது கீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கீ ஸ்பேஸ்க்குள்ள தான் நம்ம டேபிள்ஸை கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிளுக்கு பேர் என்னது? காலம் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ அந்த டேபிள் என்ன இருக்கும்? ரோ, காலம்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ரோ எழுதுறோம். அந்த ஒவ்வொரு ரோக்குமே நம்ம எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால காலம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு காலம்லயும் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். ஸோ இதான் கேசண்ட்ரா டேட்டா மாடல். ஸோ இதுல கீ ஸ்பேஸ்னா என்னது, காலம் ஃபேமிலினா என்னங்கிறத நம்ம அடுத்து எழுதுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கீ ஸ்பேஸ். கேசண்ட்ரா டேட்டா மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா கண்டெய்னர்ஸ் கால்டு கீ ஸ்பேஸ். ஸோ இந்த கீ ஸ்பேஸ்ங்க ஒரு டேட்டா கண்டெய்னர் சொல்றாங்க. கீ ஸ்பேசஸ் ஆர் சிமிலர் டு த ஸ்கீமா இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல நம்ம ஸ்கீமான்னு யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த கேசண்ட்ரா மாடல்ல கீ ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. A key space needs to be defined before creating tables. ஸோ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீ ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணிருக்கணும். A key space can contain any number of tables and a table belongs to only one key space. ஸோ கீ ஸ்பேஸ்ல வந்து எத்தனை டேபிள்லாம் இருந்துக்கலாம், நம்ம மாடல் பாக்குறப்ப பார்த்ததுதான். ஒரு கீ ஸ்பேஸ்ல எத்தனை டேபிள்லாம் இருந்துக்கலாம், ஆனா ஒரு டேபிள் வந்து ஒரே கீ ஸ்பேஸ்ல மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஒரே டேபிள் வந்து நிறைய கீ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாது. ஒரு டேபிள் வந்து ஒரு கீ ஸ்பேஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும். This represents a one-to-many relationship. ஸோ ஒரு கீ ஸ்பேஸ்ல எத்தனை டேபிள்லாம் இருந்துக்கலாம், ஆனா ஒரு டேபிள் வந்து ஒரு கீ ஸ்பேஸ்ல மட்டும்தான் இருக்கும். இதே டேபிள் இன்னொரு கீ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாது. இதுதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. பாருங்க, நெக்ஸ்ட் டேபிள்ஸ். டேபிள் ஸ்டோர் டேட்டா இன் ஏ செட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ டேபிள் என்ன இருக்கும், ரோஸ் காலம்ஸ் தான் இருக்கும். அண்ட் கண்டெய்ன் ஏ பிரைமரி கீ. ஸோ நம்ம டேட்டா பேஸ்னாலே ஒரு பிரைமரி கீன்னு ஒன்று இருந்திருக்கும். A table in Cassandra must be created with a primary key during the table creation time. So நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றப்பே அதுக்கு பிரைமரி கீ என்ன அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிடணும். Post that it cannot be altered. ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணக்கப்புறம் அந்த டேபிளை வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. அந்த டேபிளோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேபிளோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? To alter the table, new table should be created with the existing data. இல்ல எனக்கு கண்டிப்பா இப்படி ஒரு வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டேபிளை கிரியேட் பண்ணி அதுலதான் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஒரு டேபிள் ஆல்டர் பண்ணணும்னா நம்ம இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணணும். இது கேசண்ட்ரால. சோ இதான் டேபிள்ஸ். நெக்ஸ்ட் காலம்ஸ்.
Cassandra column is used to store a single piece of data. So நம்ம ஒவ்வொரு காலம்லயே தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். Columns consist of various types of data such as integer, double, float and boolean. So நம்ம காலம்ல ஸ்டோர் பண்ற வேல்யூஸ் வந்து என்ன டேட்டா டைப்னாலும் இருந்துக்கலாம்னு சொல்றாங்க. Each column value is associated with timestamp that shows the time of update. So ஒவ்வொரு காலம் வேல்யூலயுமே டைம் ஸ்டாம்ப்னு ஒன்னு அசைன் பண்ணிருப்பாங்க. இந்த டைம் ஸ்டாம்ப் என்ன அப்படின்னா அந்த வேல்யூவை எப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்க மென்ஷன் பண்றது அந்த டைம் ஸ்டாம்ப். ஸோ இதுதான் காலம்ஸ்ங்கிறது. இவ்வளவுதான் கேசண்ட்ரா. ஸோ ரொம்ப சிம்பிள் தானா? ஃபர்ஸ்ட் கேசண்ட்ரா என்னன்னு ஒரு 2-3 பாயிண்ட் எழுதுறீங்க. அடுத்து இந்த கேசண்ட்ரா ஆர்கிடெக்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆர்கிடெக்சர். நம்ம ஒவ்வொரு ரைட் நடக்கிறப்பையும் அதை கமிட் லாக்னு ஒரு லாக்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அந்த கமிட் லாக்ல உள்ள வேல்யூஸை மெம் டேபிள்ங்கிற ஒரு மெமரி ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்றோம். அந்த மெமரி டேபிள் எப்போ ஃபுல் ஆகுதோ அப்ப அந்த மெமரி டேபிள் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் எஸ்எஸ் டேபிள் உனக்கு மாத்தி வைக்க போறேன். ஸோ மாத்தி வச்சுட்டு இந்த மெமரி டேபிளை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஆரம்பிக்க போறேன். இது கேசண்ட்ரா ஆர்கிடெக்சர்ங்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கேசண்ட்ரா டேட்டா மாடல். ஸோ இந்த டேட்டா மாடல் எப்படி இருந்துச்சு? ஒரு கிளஸ்டர்னு ஒன்று இருக்கு. கிளஸ்டர்னா ஒரு நோடுன்னு இருக்கு. அந்த நோடுக்குள்ள நம்ம ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்றோம். அது கீ ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கீ ஸ்பேஸ்ல என்ன இருக்கும்? நிறைய டேபிள்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். அந்த டேபிள்ஸை காலம் ஃபேமிலின்னு மென்ஷன் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு டேபிளையுமே நம்ம என்ன வச்சிருப்போம்? ரோஸ் காலம்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் ஒரு காலம் ஃபேமிலிக்குள்ள ரோஸ் எழுதுறோம். அந்த ரோல ஒவ்வொரு ரோலையுமே எத்தனை காலம்ஸ்னாலும் இருந்துக்கலாம், அது நம்ம இஷ்டம். அதனால ஒவ்வொரு ரோக்குலயுமே காலம்ஸ் போடுறோம். அடுத்து இந்த காலம்ஸ்ல தான் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். இது கேசண்ட்ரா டேட்டா மாடல். ஸோ இதுல கீ ஸ்பேஸ்னா என்னது, அடுத்து காலம் ஃபேமிலி, டேபிள்னா என்னது, அடுத்து காலம்னா என்னன்னு அப்படி எழுதியாச்சு. ஸோ இவ்வளவுதான் கேசண்ட்ராங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ பார்க்க நிறைய இருக்க மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.